புரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம். உன் சாயி உன் வீட்டு வாசலுக்கு முன்னால் நல்ல செய்தியுடன் நின்று கொண்டிருக்கிறேன். அதனால் நான் சொல்வதை முழுமையாக கேள். உன் மனம் மிகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியுள்ளதாகவும் இருக்கும் குழந்தாய். நீ உன் பிரச்சனைகள் மற்றும் சிரமங்களால் நிறைய துன்பங்களை அனுபவித்திருக்கிறாய். அதனால் ரொம்ப தூரம். ஆனால் இப்போ உனக்கு இருக்கிற புது பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியுமா? பிரகாசமான வெளிச்சத்தை பரப்பு. உன் வாழ்க்கை கொஞ்சம் விஷம் மாதிரி உன்னை சுற்றி உள்ளவங்க பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடந்தாலும் உன்னை அங்கிருந்து வெளியேற்றணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. எதுவாக இருந்தாலும் சரி, உன்னை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும். எதுவாக இருந்தாலும் உன்னை அங்கே வெளியேற்றியே தான் ஆக வேண்டும் என்று குறிக்கோளுடனும் அவர்கள் இருக்கிறார்கள். உன்னை அங்கிருந்து வெளியேற விரும்புகிறார்கள். உன் சாய்நாதன் உனக்கு நல்ல செய்தியை கொண்டு வர நான் உன் வீட்டு வாசலுக்கு முன்னால் நிற்கிறேன். நீ எந்த பிரச்சனையும் சந்திக்கவில்லை. அதனால் நீ எதற்கும் கலங்காதே. நீங்கள் செய்யும் செயல்களால் சுற்றியுள்ளவர்கள் உனக்கு விஷம் கொடுக்க முயற்சிக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நான் நிச்சயமாக தண்டிப்பேன். நீ செய்யும் கடின உழைப்பை எல்லாம் அவர்கள் பறித்து விடுவார்கள். உன்னை வீழ்த்த முயற்சிக்கிறார்கள். ஆனால் நீ உன் கடின உழைப்பை நம்பி உன் வேலையை செய்ததால் உன் வாழ்க்கையில் இன்று அல்லது நாளை நீ வெற்றி பெறுவாய் என்ற முழு நம்பிக்கையுடன் நீ வேலையை செய்கிறாய். உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன் மீது மோசமான பரிசோதனைகளை செய்ய முயற்சிக்கிறார்கள். அவர்கள் உன்னை பணம் கொடுக்காமல் இருக்க செய்ய முயற்சிக்கிறார்கள். உன் வேலையிலும் கவனம் செலுத்தாமல் உன்னை மேலும் உன் மரியாதைக்குள்ளவர்களாக இருக்கும் உன்னை மரியாதையற்றவர்களாகவும் மாற்ற முயற்சிக்கிறார்கள். அதாவது 4 பேரில் அவர்கள் உங்களுக்கு நல்லவர்களாக நடந்து கொள்ளவில்லை. சமூகத்தில் உங்களை ஒரு கெட்டவராக சித்தரிக்க வேண்டுமே என்று அவர்கள் பல முயற்சிகளாக மேற்கொள்கின்றார்கள். நேர்மை, அன்பு, நல்ல குணம், உங்கள் வேலை செய்யும் திறமை இது எல்லாவற்றையும் அவர்கள் கண்களுக்கு பொறாமையாக தெரிகிறது. நீ அடி எடுத்து வைக்கிறாய். அதனால்தான் என்னை மிகவும் உனக்கு பிடித்திருக்கிறது. சாய்பாபா எப்போதும் உன்னுடன் நிற்பார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பசித்தவர்களுக்கு உணவளிக்கும் மனம் தாய்க்கு தான் உண்டு. அதே போல் தாய் குணம் படைத்தவள் நீ. அதனால்தான் அனைவருக்கும், ஒரு பறவை விலங்குகளுக்கு கூட நீ உணவு வைக்கிறாய். உன்னை தவிர வேறு யாருக்கும் இந்த ஒரு நல்ல மனம் இருக்காது. இவ்வேற்பட்ட இதயத்தால் நல்ல குணங்களை கொண்டிருக்கும் நீ எப்பொழுதும் வெற்றிதான் பெறுவாய். மற்றவர்களிடம் இந்த குணத்தை காணாததால் அவர்கள் உனக்கான துரோகத்தை இழைத்து கொண்டு இருக்கிறார்கள். நீ எப்படி இருக்க விரும்புகிறாயோ அது உன் கையில் தான் இருக்கிறது. அதை நீ என்னிடம் சொல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஒருபோதும் ஒரு தவறான காரியத்தை நீ செய்து விடாது. நினைவில் கொள், எந்த ஒரு தாயும் கடினமாக உழைப்பதன் மூலம் சம்பாதிக்க முடியும். ஏனெனில் அது நாளை தனது குழந்தைகளுக்கும் நிறைய நன்மையை தரும் என்றுதான் அவள் யோசிப்பாள். ஆனால் மற்றவர்களுக்காக கடினமாக உழைப்பதன் மூலம் அவள் சம்பாதிப்பது என்பது சொற்பமான அளவில் தான் இருக்கும். மனதில் வைத்து பார்த்தால் நீங்கள் எதை செய்தாலும் அதை செய்வதற்கு முன் 10 முறை யோசிக்க வேண்டும். உங்கள் குழந்தையின் நலனுக்காக கூட உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளாதீர்கள். யாரையும் எதையும் கட்டாயப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் உங்களிடமிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. எனவே உங்கள் எண்ணங்கள் உனது தண்டனையாக இருக்கலாம். உனக்கு தெரிந்த ஒருவரை நீ காயப்படுத்தினால் அது உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை துன்பத்துக்குள்ளாக்கும். அது உன் நல்ல இதயத்திற்கு ஒரு பெரிய தண்டனையாக இருக்கும். அதனால் தான் நீ தவறுதலாக கூட சுயநலத்திற்காக யாரையும் காயப்படுத்தாதே. வாழ்க்கை ஒரு நொடியில் மாறாது. ஆனால் ஒரு நொடியில் எடுக்கும் முடிவு உங்கள் வாழ்க்கையே மாற்றிவிடும். எனவே முடிவுகளை எடுப்பதற்கு முன் 10 முறை சிந்தியுங்கள். நல்ல முடிவுகளை எடுங்கள். தாமதமாகிவிட்டாலும் பரவாயில்லை. அந்த முடிவு உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும். அவசர முடிவுகளை எடுக்காதீர்கள். ஏனென்றால் நேரம் தீர்ந்து போகிறது. ஒருவரின் வார்த்தைகளை குருட்டுத்தனமாக பின்பற்றாதே. அவர்கள் வார்த்தைகளை கேட்டு உன் முடிவுகளை மாற்றாதே. நீங்கள் யோசித்து எடுக்கும் முடிவு உங்கள் வாழ்க்கையின் மலராக இருக்கலாம். எத்தனை பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்தாலும் தைரியத்தை இழக்காதீர்கள். நான் தான் உங்களை வழிநடத்துவேன். அந்த நடைப்பயணத்திற்கான வழியை உனக்கு காட்டு. நான் எப்போதும் உன்னை சூழ்ந்து கொள்வேன். நான் எப்போதும் உன் கையை பிடித்து உன்னை இங்கேயே வழிநடத்துவேன். நான் இங்கே இருக்கும் வரை உனக்கு எந்த தீங்கும் வராது. நீ எதையாவது சாதிக்க விரும்பும்போது சூழ்நிலைகளுக்கு பயப்படாது. நீங்கள் விரும்பினால் நான் உங்கள் தந்தை எப்பொழுதும் உங்களை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்ற குறிக்கோளை மட்டும் விடாது கையில் பிடித்து கொள்ள வேண்டும். எந்த தடைகள் வந்தாலும் பொருட்படுத்தாமல் முன்னேறி செல்வதாகும். நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம்
நடந்து செல்வது மட்டும்தான். அதை எப்படி செய்ய முடியும் என்று என்னிடம் கேட்காதே.